யார்? இந்த இயேசு. இயேசு யார் அப்படின்றத நாம ஒவ்வொரு வாரமா சிந்திச்சுக்கிட்டே வரோம். இந்த வாரம் நாம பார்க்க போறது, அவர் நம்மை போஷிப்பவர், நம்மளை போஷிக்க கூடியவரா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. வேதாகமத்தில் பார்த்தோன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவ பார்க்க வந்தவங்க, அவர் வார்த்தைகளை கேட்க வந்தவங்க யாரையும் அவர் வெறுமையா அனுப்பினதே இல்லை. இயேசு கிறிஸ்துவனுடைய மலை பிரசங்கத்தை கேட்க வந்த மக்கள், அவங்க எல்லாம் போகும்போது இத்தனை நாள் என் பிரசங்கத்தை கேட்டாங்களே, இவங்க பசியா இருப்பாங்க, இவங்க எப்படி அனுப்புறதுன்னு சொல்லி 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷித்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு போகும்போது வானத்திலிருந்து மன்னாவை பொழிந்து அவங்கள போஷித்து கண்மலையை பிளந்து தண்ணீரை கொடுத்து தாகத்தை தீர்த்தவர் இந்த ஆண்டவர். தீர்க்கதரிசி எலியா ராஜாட்ட சொல்லிட்டு போயிடுறாரு, மழை பெய்யாதன். மழை பெய்யல, ஊரெல்லாம் பஞ்சம். அப்போ அந்த கேரி தாற்றண்டையில் இருந்த தீர்க்கதரிசி எலியாவுக்கு காகங்களை கொண்டு போஷித்தவர் அவர். அந்த ஆறு வற்றி போன உடனே ஒரு விதவைக்கு கட்டளையிட்டு அந்த வீட்டில் இருந்த எண்ணெயும் மாவும் குறைந்து போகாதபடி பஞ்ச காலம் முழுவதும் அவங்கள போஷித்தாரு. வேதாகமத்தில் இதுக்கு அநேக எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாம். அநேக பஞ்ச காலங்களிலும் ஆண்டவர் அவங்க மக்களை போஷித்து வழி நடத்தி வந்திருப்பாரு. அப்போ ஒருவேளை நீங்க கேட்கலாம், அப்போ இன்னைக்கு அநேகர் பசியினால வாடுறாங்களே, ஆகாரம் கிடைக்காம இருக்கிறாங்களே, அப்போ அவங்களெல்லாம் ஆண்டவர் கண்டுக்கிறதே இல்லையா அப்படின்னு இல்லை. அதுக்கு தான் நம்மளை வச்சிருக்கிறாரு. பசியா இருக்கிறவங்களுக்கு போஜனம் கொடுங்க, தாகமா இருக்கிறவங்களுடைய தாகத்தை தீருங்கன்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி போயிருக்கிறாரு. அதை நம்ம செய்ய என்னைக்குமே கடமைப்பட்டிருக்கிறோம். அப்போ இந்த ஆகாரம், சாப்பாடு இந்த சரீரத்துக்கு மட்டும்தான் கொடுக்கிறாரா? வேதம் சொல்லுது, தன்னுடைய வார்த்தை என்னும் மன்னாவினால ஆண்டவர் நம்மளை போஷிக்கிறாரா. இந்த வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை நம்மை பலப்படுத்தும். இந்த வார்த்தை நமக்கு ஆறுதலை கொடுக்கும். இந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு. இந்த வார்த்தையை நம்ம அனுதினமும் உட்கொண்டோன்னு சொன்னா அது நம்ம வாழ்வுக்கு வழிகாட்டியாக திகழும். உட்கொள்கிறோன்னு சொன்னா தினமும் இந்த வார்த்தைகளை, இந்த பைபிளை படிச்சோன்னு சொன்னா பலவீனத்துல நம்ம பலப்படுத்தும். நம்ம துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றோம். கவலையிலையும் ஆறுதலையும் நமக்கு பெரிய பலனா அமையும். இயேசு கிறிஸ்து வெறும் இந்த சாப்பாடு உலகத்துக்குரிய போஜனம் மட்டும் இல்லை, தன்னுடைய வார்த்தையை கொடுத்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்மளை போஷிக்கக்கூடியவரா இருக்கிறாரு. அதனால நாம இந்த சாப்பாடு மட்டும் இல்லை, இந்த வேதாகமத்தையும் இந்த வார்த்தையை உட்கொண்டு வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்வாக திகழும். அடுத்த வாரம் இயேசு யார் என்றதை இன்னொரு தலைப்புல சிந்திக்கலாம். வாரும் ஐயா போதகரே, வந்தெம்மிடம் தங்கியிரும், சேரும் ஐயா பந்தியினில், சேரும் ஐயா பந்தியினில், சிறியவராமெங்களிடம், சிறியவராமெங்களிடம்.